நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஹைக்கு எடுத்த எடுப்பில் வேறு லெவலில் ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் இறங்கியிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் யாரும் இந்த மாதிரி விஷயத்த அதாவது புதுசாக வர்றவங்க பார்த்துருக்க முடியாது. இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி இடத்துல ப்ராஃபிட் பண்ணவங்களும் இருப்பாங்க. சில நேரங்களில் அதிர்ஷ்டசாலிகளும் இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், இதில் எத்தனை ஸ்டாக்கு மேலே போயிருக்கு, எத்தனை ஸ்டாக்கு கீழே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் அதானி என்டர்பிரைசஸ் கிட்டத்தட்ட 9 to 10% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. அதே நேரத்தில் ஓஎன்ஜிசி அப்படியே கீழே நெகட்டிவில் இருக்குது. இதுக்கு தான் எப்போவுமே நாலேஜ் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தால் கூட அதிர்ஷ்டமும் ஒன்று தேவைப்படுது. சில நேரங்களில் ஒரு சின்ன அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஸ்டாக்கில் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆப்ஷன் போகாமல் ஸ்டாக் பை பண்ணி இந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கிற யோகக்காரங்களும் இருக்கிறாங்க. அதே நேரம் ஆப்ஷனில் சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் கிடைக்கிற யோகக்காரங்களும் இருக்காங்க. ஸோ இதை லக் பேஸ் அப்படின்னு தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. நாலேஜ் வைஸும் இதில் சேர தான் செய்யும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.